ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்போதைய முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. செய்தியை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு தேசிய அளவில் எதிரொலிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் இருமொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு தேசிய அளவில் எதிரொலிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் அழைப்பில் உள்ளார். வணக்கம் பாஸ்கர், இது குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். நேற்றைய தினம் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு பேட்டி அளித்திருந்தார். குறிப்பாக அந்த பேட்டியின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறித்து பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைத்து பேசியிருந்தார். குறிப்பாக இருமொழி கொள்கை, நாடாளுமன்ற மறுவரையறை உள்ளிட்ட கருத்துக்கள் குறித்தெல்லாம் அவர் பேசியிருந்தார். குறிப்பாக அந்த பேட்டியில் ஒவ்வொரு மொழியையும் கற்றுக்கொள்வது அவசியம், இந்தி ஏன் வெறுக்கப்பட வேண்டும் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்தி மொழிக்கு எதிர்ப்பு நிலவுவது குறித்து மொழி அல்லது பிராந்தியத்தின் அடிப்படையில் நாட்டை பிரிக்கக்கூடாது, இது ஒரு குறுகிய அரசியல் மனப்பான்மை கொண்டது என்று அவர் விமர்சித்திருந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய அந்த நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய கூட்டம் குறித்தும் அவர் விமர்சித்திருந்தார். மத்திய அமைச்சர் அமித்ஷா இது குறித்து தெளிவான விளக்கம் அளித்த பின்பும் கூட இது குறித்து அரசியல் செய்வதென்பது சரியானதல்ல என அவர் வெளிப்படுத்தி இருந்தார். இதற்குதான் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் பதிலளிக்கும் விதமாக தன்னுடைய எக்ஸல பக்கத்தில் அந்த பேட்டியை டாக் செய்து பதிவிட்டு கருத்தை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இருமொழி கொள்கை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை நிர்ணயம் குறித்த தமிழ்நாட்டின் நியாயமான மற்றும் உறுதியான குரல் நாடு முழுவதும் எதிரொலிப்பதாகவும் பாஜக தலைவர்களை இது அதிர்ச்சி அடைய வைத்துள்ளதாகவும் அவர்களுடைய நேர்காணலிலேயே இதை காண முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஊபி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வெறுப்பு குறித்து எங்களுக்கு போதிக்க விரும்புகிறாரா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் இது முரண்பாடல்ல, பாஜக உள்ளிட்டவர்களினுடைய இருண்ட அரசியலின் கருப்பு நகைச்சுவை எனவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். எந்த மொழியையும் எதிர்க்கவில்லை எனவும் திணிப்பு மற்றும் பேரினவாதத்தை தான் தாங்கள் எதிர்ப்பதாகவும் இது வாக்குகளுக்கான கலவர அரசியல் அல்ல, இது கண்ணியம் மற்றும் நீதிக்கான போராட்டம் என தமிழ்நாடு முதலமைச்சர் மிக காட்டமாகவே அந்த பதிவினை பதிவிட்டிருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர்.